ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இப்போது பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு சேவிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித் திருக்காப்பு. மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித் திருக்காப்பு. மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, சாணூர முஷ்டிகன் முதலிய மல்லர்களை ஆண்ட அடக்கிக் கொன்றவனான தின்தோள் மகாபலம் பொருந்திய தோள்கள் திருத்தோள்களை உடைய மணிவண்ணா, மாணிக்கம் போன்ற வண்ணத்தையும் சுபாவத்தையும் உடைய எம்பெருமானே, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. உன்னுடைய செவ்வடி சிவந்த திருவடியின் செவ்வி அழகுக்கு பல்லாண்டு. என்ன பல்லாண்டு? பல்லாண்டு என்றால் பல எண்ண முடியாத வருஷங்கள். இது மனுஷ வருஷங்கள். அடுத்த பல்லாண்டிலே தேவ வருஷத்திலே எண்ண முடியாத வருஷங்களை சொல்லுகிறார். பல்லாயிரத்தாண்டு என்பதிலே பிரம்மாவின் வருஷ கணக்கிலே எண்ண முடியாத வருஷங்கள். பல கோடி நூறாயிரம் எண்ண முடியாத பிரம்மாக்களுடைய கணக்கில்லாத வருஷங்கள். அதாவது கால தத்துவம் உள்ளவரே திருக்காப்பு, குறைவற்ற ரக்ஷை உண்டாக வேண்டும் என்று இதனை பாடுகிறார். இந்த பாட்டிலே முதல் பாட்டிலே எம்பெருமானுடைய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களை எல்லாம் கொண்டவனான இந்த எம்பெருமானை ஒரு ஆகாசத்திலே காணும்போது இட்டால் இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று பயந்தவராய், மனதிலே கலக்கம் அடைந்தவராய், காலத்தத்துவம் உள்ளவரையும் இந்த அழகானது மாறாமல், இந்த செவ்வி மாறாமல் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். அடுத்த பாசுரம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழுகின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழுகின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. அடியோமோடும் உனக்கு தாசியர்களான எங்களோடும், நின்னோடும் எங்களுக்கு சுவாமியான உன்னோடும், உனக்கும் எனக்கும் என்று சர்வவித பந்துவாக இருக்கிற எம்பெருமானை எங்களுக்கு சர்வவித பந்துவாக இருக்கிறாயே. அப்படிப்பட்ட இந்த உனக்கும் எனக்கு மட்டுமான இந்த சம்பந்தமானது பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, பிரிவில்லாமல் இருக்கிறதே இந்த சம்பந்தமானது என்னாலும் நித்தியமாக செல்ல வேண்டும். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அழகே உருவானவளும் சர்வாபரண பூஷிதையுமான உன்னுடைய வல திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணுகிறாளே, அவள் ஸ்ரீத்துவத்திலே பரிபூர்ணமாய் நித்திய யௌவனத்தை உடையவளுமான பெரிய விராட்டியும் என்று சொன்னதினாலே பெரிய விராட்டி பூமி நீளா தேவிகளையும் சொல்லுகிறார். அவர்களுக்கும் காப்பு சொல்லுகிறார். எல்லாருக்கும் பல்லாண்டு நித்தியமாக கூடி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன் பின்னே எம்பெருமானுடைய முக்கியமான ஆயுதங்களான சங்கு சக்கரத்தை சொல்கிறார். வடிவார் ஜோதி பலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. எம்பெருமானுடைய திவ்ய சரீரத்தையும் சூடும் ஒளியை உடையதான உன்னுடைய வலது திருக்கையிலே நித்தியவாசம் பண்ணுகிறானே, எதிரிகளையெல்லாம் எரிக்கும் சக்கரத்தாழ்வானும் பல்லாண்டு சாஸ்வதமாய் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. ஆயுதமாய் போரிலே புகுந்து சப்திக்கிறானே அந்த சங்காவான் அப்பாஞ்சஜன்யம் என்கின்ற அந்த சங்கமும் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
இப்படி இந்த பிரபந்தத்திலே முதல் 2 பாட்டுக்களால் எம்பெருமானை தாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆனால் இவருக்கு அதிலே திருப்தி ஏற்படவில்லை. இது போதாது இன்னும் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணியவராய், அதே நேரத்திலே இன்னும் பல பேர் நாங்களும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று கேட்க, இவர் சொல்கிறார் மங்களாசாசனம் பண்ணுவதற்கு அடுத்த 3 பாட்டுக்களாலே 3, 4, 5 பாட்டுக்களாலே எம்பெருமானின் கைங்கரியத்தில் யாரெல்லாம் ஆசை உள்ளவர்கள், அடுத்ததாக கைவல்யம் என்னும் ஆத்மாவை நேரம் அனுபவிக்கக்கூடியதான ஆசை உள்ளவர்களையும், அதற்கு அடுத்ததாக ஐஸ்வர்யத்திலே ஆசை உள்ளவர்களையும் அழைக்கிறார். இப்போது 3, 4, 5 பாசுரங்கள் இப்படி 3 பேரும் கூப்பிடுகிறார் பல்லாண்டு செய்திருக்கிறதற்கு. அதற்கு மேல் 6, 7, 8 பாசுரங்களிலே இந்த மேற்சொன்ன 3 வகை அடியார்களும் பாடுகிறார்கள். அடுத்ததாக 9, 10, 11 பாசுரங்களிலே ஆழ்வாரும் இந்த 3 விதமான அடியார்களும் சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். 12வது பாசுரமாக பரஸ்துதி அமைந்திருக்கிறது. வாருங்கள் மேலே 3, 4, 5 பாசுரங்கள் சேவிக்கலாம்.